வணக்கம் ட்ரேடர் சசி. ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பொதுவாகவே சில பேர் கேட்குறீங்க. இந்த ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஏராளமான கேள்விகள் புதஞ்சிருக்கு. அதாவது ஏராளமான அப்படின்னா நீங்கள் முதல்ல யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ட்ரேடரா, இன்வெஸ்டரா? இன்வெஸ்டர் அப்படிங்கும்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலில் ஏதோ ஒரு சிறிய பங்கு ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் போட்டு வச்சிருவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. சரிங்களா? கவலைப்படாமல் 1 வருஷமானாலும் சரி, 6 வருஷமானாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் பொறுமையாக காத்திருப்பீங்க. அதை மறந்துடுவீங்க நீங்கள். ஒரு இடம் வாங்கலையா? ஒரு நல்லா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நாளில் டெவலப் ஆகும். அப்போ நம்ம இப்போவே ஒரு ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி வைப்போம் இந்த ஏரியாவில். இப்போ டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியாது. சும்மா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டர். இல்லைங்க நான் ட்ரேடர். ட்ரேடர் அப்படின்னா அன்னன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க, கொஞ்சம் மேலே போனோன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் வருது, புக் பண்ணிடுவீங்க. 1,00,000 ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணுவீங்க. உங்களுக்கு அன்னன்னைக்கு அது ஸ்கேல்பர்னு சொல்லுவாங்க, ட்ரேடர்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சரி. இன்வெஸ்டர், ட்ரேடர் 2 வகை தான். போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறந்துடுவீங்க. அது எப்போ மேலே வருதோ 5 லட்சமோ 10 லட்சமோ எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் அந்த ட்ரேடை கவர் பண்ணிப்பீங்க. ஆனால் அஸ் எ ட்ரேடராக நீங்கள் அன்னன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரி அதுக்குள்ளார நீங்கள் புக் பண்ணியே ஆகணும். ஒரு சில பேர்லாம் எப்படின்னா லீவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. 1,00,000 தான் வச்சுருப்பாங்க. புரோக்கர் கொஞ்சம் லீவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி ட்ரேடு எடுப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும்னா அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியே ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை எண்ட் ஆஃப் த டே அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. புரோக்கர் சைட்லேருந்து. அப்போ நான் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, அப்போ நீங்கள் முதல்ல யாருன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லலாம் சில பேர் சொல்கிறது உண்டுங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அதான் ஈஸி. ஸ்விங் ட்ரேடிங் என்னது? ஸ்விங்குன்னா என்னது? இப்படி கீழே இப்படி மேலே போகும். அப்புறம் திரும்ப மேலேருந்து கீழே திரும்ப மேலே போகும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா மார்க்கெட்டு? அப்போது மார்க்கெட்டுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த ட்ரேடாக இருந்தாலும் பண்ண முடியும். அது எந்த ட்ரேடாக இருந்தாலும் நீங்கள் விதவிதமாக பேர் வச்சு சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விங்குன்னு சொல்லிக்கோங்க, ஸ்கேல்பர்னு சொல்லிக்கோங்க, ட்ரேடர்னு சொல்லிக்கோங்க, இன்வெஸ்டர்னு சொல்லிங்க, என்னமோ சொல்லிங்க. அடிப்படை புரிஞ்சதுனா தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த நம்ம எப்படி இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் வியூவில் லாஸ்ட்டாக இந்த ஃப்ரைடே அன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதை ட்ரேடிங் வியூவில் மேலே காட்டுங்க. இந்த சேஞ்ச் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி காட்டுது. இதில் அப்படியே ஒன்றொன்னா அப்படியே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருவோங்க. மொத்தம் 50 ஸ்டாக் இருக்குது நிஃப்டி 50ல். 50மே முடிஞ்சால் பார்ப்போங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லா சார்ட்லேயுமே அதுதான் நடக்குது. நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேனோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் உள்ளே வரீங்க. இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக்கை பார்க்குறீங்க. 2022ல் ஒரு பாட்டம் அடிச்சிருக்குதுங்க. இந்த இடத்துல ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி கொரோனா அப்போ ஃபாலோ ஆனப்போ ₹250 வந்திருக்குது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? 3000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2020ல் 250. அப்போ இன்வெஸ்டர் மைண்ட் செட் அப்படின்னா எல்லா மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது சும்மா அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அப்படி வச்சிடுறது. ₹250 ₹3000 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. இல்லைங்க என்னால் இந்த மாதிரியெல்லாம் ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி சான்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் தான் கிடைக்கும். இதை எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம இருக்க முடியாதுல்ல எப்படியா இருந்தாலும். அப்போது இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2020லேருந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன ஐடியா பண்ணலாம்? இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டே இருக்குது. என்ன ஐடியா? கடந்த 4 வருஷமாகவே மேலே போகுது. மேலேனா கண்டினியூஸாக மேலே போகலங்க. கொஞ்சம் மேலே போகுது. கொஞ்சம் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணுறான்.
திரும்ப கொஞ்சம் மேலே போகிறான், கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணுறான். திரும்ப கொஞ்சம் மேலே போகிறான், கன்சாலிடேட் பண்ணிட்டே இருந்தான். இப்போ கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு சின்ன கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாமா? மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால ஒரு சின்ன கன்சாலிடேஷன். இப்போ என்ன நடந்திருக்குது? ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா வந்து மேலே வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன். இப்போ பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா? பிரேக் ஆச்சுன்னா. அப்போ இத ஒரு ஸ்டடியா நீங்க வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 2023 வாக்குல நீங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாரி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆஸ் அன் இன்வெஸ்டரா நீங்க மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது இந்த இடத்த எடுத்துக்கோங்க நீங்க. கன்சாலிடேட் பண்ணிட்டே இருக்கிறான். ஏற்கனவே கன்சாலிடேட் பண்ணி பிரேக் பண்ணி தான் மேல வந்திருக்கிறான். ஏற்கனவே கொரோனா ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆனப்போ கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மேல வந்திருக்கிறான். அப்ப இந்த கன்சாலிடேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது மேல வர வாய்ப்பு இருக்கு. மேல வர வாய்ப்பு இருக்குன்னா, எங்க நீங்க பை பண்ணுவீங்க? பை ஆல்வேஸ் அட் த சப்போர்ட். சப்போர்ட்ல மட்டும் தான் பை பண்ணுவீங்க. அப்ப நீங்க எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? இந்த பிரைஸு இந்த லெவலுக்கு பக்கத்துல எங்கேயாவது வரும்போது வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த லெவலுக்கு பக்கத்துல எங்கேயாவது வரும்போது நான் ஐ அம் கோயிங் டூ டேக் எ பை ட்ரேட். டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் பெருசு பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. இங்க மேல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே சின்னதா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. இதுல என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளார பிரைஸ் மேல கீழ, மேல கீழ, மேல கீழ போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆயி மேல தான் போகும். இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்ம் ஆயி மேல போயிட்டு இருக்குது. நான் ஆஸ் அன் இன்வெஸ்டரா நான் என்ன யோசிக்கிறேன், இந்த லெவல்ல ஒரு 1200, 250 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில நான் வாங்குனேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னால வந்துட்டு ஒரு 1000 புள்ளிகளோ, ஒரு 500 புள்ளிகளோ என்னால செக்யூர் பண்ண முடியும். அப்படின்னு வந்து முடிவு பண்றீங்க. ஏன் இந்த முடிவு பண்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கீழேருந்து பிரைஸ் அந்த மாரி தான் வந்துட்டு இருக்குது. இட்ஸ் கன்டினியூயஸ்லி கம்மிங் அப். எப்போ அப்படின்னா, ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் மேல வருது. ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் மேல வருது. ஏற்கனவே கன்சாலிடேஷன் பண்ணிட்டு மேல வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் பிரைஸு? ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்த மாரியே வந்து கன்சாலிடேஷன் நடந்திருக்குது. ஆனா இது கொஞ்சம் வேற மாரி நடந்திருக்கு. இப்படி போயிட்டு பிரேக் ஆயி மேல வந்திருக்குது. திரும்பவும் அதே இடத்துலேருந்தே ரிஜெக்ட் ஆயி கீழ வந்தது. திரும்பவும் ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்திருக்கு. வந்துட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து மேல வந்திருக்கிறான். இப்ப திரும்பவும் அதே மாரி தான் பண்ணிட்டே இருக்கான். மேல போயிருவானோ? பிரைஸ் ரொம்ப புல்லிஷா இருக்குது. மேல போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. நீங்க இன்வெஸ்டர். உங்ககிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. ரூ. 1,00,000 நீங்க இத வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எங்க வாங்குவீங்க? இங்கயா? இல்ல இங்கயா? இங்கலாம் நீங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. எங்க யோசிப்பீங்கன்னா, அதிகமான நபர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது தான் பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பர்ட்டிகுலரா 1200 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுன்னா பை பண்றாங்க. எவ்வளோ நாளா இந்த ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல ஆரம்பிச்சு, அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வரைக்கும். சரிங்களா? இவ்ளோ நாளா வந்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக். அப்ப நம்மளும் என்ன வந்து டிசைட் பண்றோம்? இங்க வந்தா வாங்கலாம்னு முடிவு பண்றோம். இப்ப இது வந்து நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு பேர மாத்தி வச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா, சப்போர்ட்க்கு வரும்போதெல்லாம் மேல போகுது. அப்ப ஸ்விங்கா மேலேருந்து கீழ வருது, மேல போகுது. மேலேருந்து கீழ வருது, மேல போகுது. மேலேருந்து கீழ வருது, மேல போகல. கொஞ்சம் கீழ போயிடுச்சு. ஆஸ் அன் இன்வெஸ்டரா உங்களுக்கு எந்த பதட்டமுமே வந்து இருக்கவே இருக்காது. இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இன்வெஸ்டர். அது கீழ போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. மேல போனாலும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கான அந்த 500 புள்ளியோ, ஒரு 1000 புள்ளியோ நீங்க எத வந்து டார்கெட்டா வச்சிருந்தீங்களோ, அந்த டார்கெட்ட வந்தா குடுக்கலாம். இல்லன்னா ஹோல்ட் பண்ணலாங்கிற மாரி போயிடுவீங்க. பட் ஆஸ் அன் ட்ரேடரா உங்களால அது வந்து பண்ண முடியாது. அப்ப அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், நீங்க பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த இதுலயே வந்து உங்களுக்கு லோவஸ்ட் பாயிண்ட் எது? இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணிக்கணும். கட்டாயமா இதுக்கு பக்கத்துல வரும்போது தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். இல்லன்னா இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, லோயர் டைம் ஃப்ரேம்ல போயி
உங்களுக்கு அதுக்கான சிக்னல் எதனாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு, அந்த ட்ரேட நீங்க இனிஷியேட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். புரியுதுங்களா? அப்ப இவ்வளோ தான் ஸ்விங் ட்ரேடிங். நீங்க அடிப்படை இப்போ இதில என்ன அடிப்படை? சப்போர்ட் வரும்போதெல்லாம் மேல போயிருக்குப்பா. நல்ல பிரைஸ் கீழேருந்து மேல வந்திருக்குது. சப்போர்ட்க்கு வரும்போதெல்லாம் மேல போயிருக்குது. நான் சப்போர்ட்க்கு வந்தா வாங்குனா மேல போகும். எங்க நான் குடுப்பேன்? இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல போச்சுன்னா குடுத்துருவேன். இல்ல இந்த லெவல்லயே நான் குடுத்துருவேன். திரும்பவும் இங்க வந்தா பை பண்ணுவேன். இங்கேருந்து செல் பண்ண மாட்டேன். இங்க வந்தா பை பண்ணுவேன். பை பண்ணா நான் என்னோட டார்கெட் எங்க இருக்குது? திரும்பவும் இந்த ஹை தான். கொஞ்சம் மேல போச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழ வந்துருச்சு. அப்ப திரும்பவும் வரும்போது பை பண்ணுவோமா? இந்த பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் தான். ஒரு 2, 3 டச் தான் மேல கீழ கரெக்ட்டா வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆகும் கண்டிப்பா. அதுக்காக பை பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்றேன். ஒருவேளை இப்படி போயிடுச்சுன்னா, யார் கண்டா? இந்த ஹைய கட் பண்ணுச்சுன்னா மேல போயிடும். அப்ப இங்க மேல போனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க பை பண்ணீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் இங்கேயே இருக்கும். இங்க பை பண்ணி இங்க ஸ்டாப் லாஸ் அது ஒத்து வராது. அப்ப நம்ம தைரியமா இங்க பை பண்ணி தான் ஆகணும். ட்ரேடரா இருந்தீங்கன்னா, நீங்க குளோஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய லாஸ நீங்க ஒத்துக்கிட்டு வெளியில வந்து தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? டெய்லில நம்ம 1 ஹவர்ல 5 மினிட்ஸ்ல நெறைய பார்த்துருக்கிறோம். அப்ப இங்க டெய்லில என்ன நடந்திருக்குது? சும்மா இன் ஜெனரலா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் மேல போயிட்டு வரும்போது நமக்கு வந்து ஐடியாவே இருக்காதுங்க. எவ்வளோ தூரம் மேல போயிட்டு வரோம் அப்படிங்கிற ஐடியா வந்து இருக்காது. அப்ப இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால இது 2த்தையும் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து கீழ போக வாய்ப்பு இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம பேட்டர்ன் இப்படி தான் வந்து வேலை செய்யுது. அப்ப இங்கிருந்து கீழ வர்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆயிருக்கிறானா? அப்போ ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறான். ட்ரெண்ட் ஆயிருக்கான். மேலேருந்து கீழ ஓரளவுக்கு அந்த லெவலுக்கே வந்துட்டான். மேல மறுபடியும் போயிட்டு அந்த லெவலுக்கே வந்துட்டான். மேல ஓரளவுக்கு போயிட்டு கீழ அந்த லெவலுக்கு வந்திருக்கிறான். மேல போய் கீழ வந்திருக்கிறான். இந்த லெவல் அதாவது ப்ரீவியஸா இருக்கிற லோக்கெல்லாம் கீழ போயிட்டு, மேல வந்துட்டு, திரும்பவும் வந்து கீழ வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான். வந்துட்டு மேல போம்போது தான் இந்த இடத்த பிரேக் பண்ணி புல்லிஷாவே மேல போயிட்டான். இந்த ஹைக்கு கொஞ்சம் மேல போயிருக்காப்ல. கீழ வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்ட்டா அந்த லெவல். என்ட்ரி அட் எக்ஸிட். நேரா கீழ வந்துச்சு. பெரிய பியரிஷ்னஸோட நல்ல ஃபாலுங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனில ஜீப்லாம் விக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு நியூஸ் வந்து அப்போ வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாய்ங்க. கீழ வந்துருச்சு. ஆக்சுவலா சார்ட்ல வந்து சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்கு. பங்குச் சந்தையில அவ்வளோ பெரிய லாஸ், இவ்வளோ பெரிய லாஸ் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சும்பாங்க. இதெல்லாம் தான். அது அவனுடைய அந்த சார்ட்ல என்ன ஸ்ட்ரக்சரோ, அந்த ஸ்ட்ரக்சர அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றேன். எதையுமே பார்க்க தேவையில்லங்கிறேன் நான். சார்ட்ட மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்னா பண்ணுங்க. இல்லன்னா டெய்லி வந்து ட்ரேட் பண்ணி, அன்னன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணி, அன்னன்னைக்கு புக் பண்ணுங்க. இது நான் டேல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடரா இருந்தீங்க, ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா, இதில வந்து இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ஒத்து வராது. இப்போ 5 மினிட்ஸோ, இல்ல 1 ஹவரோ அந்த மாரி நீங்க போயிடணும். அப்ப இது திரும்பவும் கூட வந்து இங்கிருந்து வந்து மேல போம்போது என்ன பண்ணணும் அவன்? இந்த பையிங் ஆக்டிவிட்டி வந்து இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பையிங் ஆக்டிவிட்டி இங்க தான் இருக்குது. இதுக்கு மேல போய் குளோஸ் வைக்கணும். பட் ஆனா பை பண்ணி பிரைஸ வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க பையர்ஸு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழ கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பியரிஷா முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் புல்லிஷா முடிச்சிருக்கு. மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழ கொண்டு போய்ட்டாங்க. அப்ப இதோட ஹை எங்க இருக்குது? பையர்ஸ் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனாங்க? இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. அப்ப அதுக்கு மேல போகல. அப்ப நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது. ப்ரீவியஸ் லோவ கட் பண்ண முடியாம ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு. திரும்பவும் வந்து அந்த லெவலுக்கு வர முடியாம போச்சு. அப்போ வால்யூமோட பிரேக் ஆகி மேல இப்போ மேல எங்க போவான்? இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல போயிருக்கானா? அப்ப இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல போயிருக்கான். இந்த இடத்துல என்ட்ரி அட் எக்ஸிட் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. இங்கேயே நீங்க என்ட்ரி எடுத்து இருந்துக்கலாம். இல்லன்னா இதுல கூட நீங்க என்ட்ரி எடுத்து இருந்துக்கலாம். அதுக்கு மேல போகவே இல்ல. போகாம என்ன பண்ணியிருக்கிறான்? கீழ வந்த பிரைஸு ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்குது. ஒரு ரெக்கவரி. இந்த இடத்துல இத தாண்டுனா இனிமேல் வந்து மேல போயிருவான்ட்டு நமக்கு நல்லா தெரியும். பட் ஆனா செல்லர்ஸு செகண்ட் டைம் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்ட கீழ கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் க்ளோஸ் வந்தது? கிரீன் க்ளோஸ் இங்க தான் வந்தது.
நல்லா கீழே போயிடுச்சு. கிரீன் க்ளோஸே வரவே இல்ல. வந்துருச்சு. கிரீன் க்ளோஸ் வந்தோனே நம்மளுக்கு என்ன அடுத்து வந்து, இதுதான் லெவல் நம்மளுக்கு. நீங்க இன்வெஸ்டரா இருங்க. யாரா வேணாலும் இருங்க. திரும்பவும் வந்து பிரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இன்வெஸ்ட். ₹1,00,000 பை பண்ணி வைக்கலாம். கன்ஃபார்மா மேல போகும். எது வரைக்கும் போவான்? இத கட் பண்ணணும். இத கட் பண்ணுனான்னா, எங்க போவான்? இங்க போயிடுவான் கண்டிப்பா. இதுலயே இது ஹை. இதுதான் ஹை. இந்த லெவல கட் பண்ணானா மறுபடியும் மேல போயிருவான். எங்க போவான்? இந்த பாடிக்கு போயிருவான். இந்த லெவலுக்கு கண்டிப்பா மேல போய் க்ளோஸ் வச்சானா, அடுத்த லெவலுக்கு போயிரும். இந்த சூட்சுமத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ட்ரேடிங்ல. இவ்வளோதாங்க ட்ரேடிங். நான் பார்த்த வரைக்கும் ட்ரேடிங்க சொல்றேன். நான் புரிஞ்சுகிட்ட ட்ரேடிங். இங்கலாம் உங்கள வந்து ஏமாத்தும். கண்டிப்பா வந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கீழ இந்த மாரி வந்து போகத்தான் செய்யும். பேரிஷ்னஸோட இருக்குது. எத்தன நாளு? 1, 2, 3 நீங்க ட்ரேட் எடுத்ததுல இருந்து அன்னைக்கு அ ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் இல்லாம, நெகட்டிவ் இல்லாம குளோஸ் பண்ணிட்டான். அடுத்த நாள் வந்து நல்லாவே நெகட்டிவா வந்து குளோஸ் பண்ணிட்டான். ஆனா ப்ரீவியஸ் டே விக்குக்கு கீழ போகல. அப்ப அடுத்த நாளு உங்களுடைய நீங்க ட்ரேட் எடுத்த இடத்துக்கு உள்ள வந்து குளோஸ் வச்சுட்டான். இதுக்கு அப்புறமா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2023 ஏப்ரல் மாசத்துல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவன் இந்த இடத்துல இல்லவே இல்ல. இது என்ன இடம்? 1100. இப்ப எங்க இருக்கிறான்? 3000த்துல இருக்கிறான். அப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம், இல்லன்னா வந்துட்டு ட்ரேடிங் பண்றோம், ஏதோ பண்றோம். பட் ஆனா அடிப்படைய புரிஞ்சுகிட்டு பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்றது? எப்படி ஸ்டாக்க செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக்லாம் வந்துட்டு நீங்க உங்க இஷ்டங்க. நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ல இந்த மாரி ஒரு டீசென்ட்டான மூவ்மெண்ட் இருக்கணும். ஸ்டாக்ல டீசென்ட்டா மூவ்மெண்ட் இருக்கணும். எப்படின்னா, சில ஸ்டாக்லாம் இந்த இடத்துல ஒண்ணு பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்த கேண்டில் இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து இப்படி பிரிண்ட் ஆகும். நான் ரொம்ப பென்னி ஸ்டாக் சொல்றேன். ரூ. 10 இது வாங்கி நம்ம ரூ. 1000 வந்தோனே குடுத்துடலாம். லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாரி உங்களுக்கு வந்து மூவ் இருக்கணும். இந்த மாரி மூவ்லாம் எதுல இருக்கும்னா, கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே கிட்டத்தட்ட இந்த மாரி தாங்க மூவ் இருக்கும். நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க. நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா, Googleல போயிட்டு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் என்எஸ்சி அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். அதுல அந்த ஸ்டாக்ஸ் என்னலாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் வந்து ட்ரேடிங் வியூலயோ, இல்ல நீங்க பார்க்குற ஒரு அந்த சார்ட்ல வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைங்க. ஒரு சார்ட்டா எடுத்து பாருங்க. கொரோனா காலத்துல பார்த்துக்கோங்க. இல்லன்னா கொரோனா காலம் கூட வேணாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி 2023ல பிரைஸ் வந்து எந்த இடத்துல இருந்தது? இப்ப எந்த இடத்துல இருக்குது? இப்ப இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளார உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன குடுத்துருக்கிறான்? சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆச்சரியமான ரிசல்ட்ஸ் வரும். இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபால் ஆச்சு. ஒரு சின்ன ரெக்கவரி. ஃபர்ஸ்ட்டுல நம்மளுக்கு பெருசா வந்து ரெக்கவரி ஆச்சு அப்டின்னா, அப்படியே வந்து போயிடும். அந்த ப்ரீவியஸ் லெவல கட் பண்ணா போயிடுவான். அப்படி இல்லன்னா செல்லர்ஸ் திரும்ப கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா, செகண்ட் டைம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. 90% சக்சஸ் ஆயிடும்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். நடந்திருக்கா? நான் வேற ஏதோ வீடியோல வந்து சொன்னேன் நானு. அதாவது வேற ஏதோ ஃபாரெக்ஸ் சார்ட்டோ, இல்லன்னா கோல்டோ, இல்லன்னா ஆயிலோ அதுல எல்லாம் சொல்லியிருப்பேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால சொல்லல. அது நல்லா கன்ஃபார்மா தெரியும். அப்ப அந்த சார்ட்லயும் அதான் நடந்திருக்கு. சரி ஓகே. இப்ப தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே அப்படியே வரும்போது வந்து சொன்னேன். இப்ப நான் சொன்னோன தான் அது வந்து கண்ல படுது. இப்ப அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. மேலேருந்து கீழ வந்தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேல போற மாரி. செல்லர்ஸ் திரும்ப கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க மார்க்கெட்ட. கண்ட்ரோல்ல எடுத்துட்டு மேல போய் திரும்ப வந்து இந்த மாரி வந்து ஈக்கோ லெவலுக்கு வரல. வராமலேயே வந்து மேல போயிட்டான். இந்த லெவல கட் பண்ணியிருந்தான்னா மேல பறந்திருப்பான். கட் பண்ணல. அதனால திரும்ப வந்து கீழ அதே லெவலுக்கு வந்துட்டு திரும்ப வந்து மேல போனான். இங்க என்ன நடந்ததோ, அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. 2த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதோடைய ரேஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கு. இதோட ரேஞ்ச் ரொம்ப சின்னதா இருக்கு. இது என்ட்ரி அட் எக்ஸிட் பெர்ஃபெக்ட்டா குடுத்தது. இது என்ட்ரி அட் எக்ஸிட் இது குடுக்கல. இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து குடுத்திருக்குது. இந்த மாதிரி நீங்க 500 டைம்ஸ் பார்க்கணும். எப்படி? 500 டைம்ஸ்.
சும்மா அப்படியே இந்த சார்ட்ட மட்டுமே பார்ப்போமா? நான் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன் நானு. நிஃப்டி 50ல இருக்கிறது எல்லாமே. இத மட்டும் தனியா பார்ப்போம். அப்புறம் ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம தனியாவே பார்ப்போம். எங்கேயாச்சும் உங்களால அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுதான்னு பாருங்க. திரும்பவும் வந்து ஒரு பெரிய ஃபால். பெரிய ஃபால் வந்து எங்க நடந்திருக்குது? இப்போ கரண்ட் மார்க்கெட்ல வந்து நடந்துட்டு இருக்குது. எங்க? பெரிய ஃபால் ஆச்சு. ரெக்கவரி ஆயிடுச்சு. அப்படியே ரெக்கவரி ஆயிடுச்சு. ஹிட் அண்ட் ரன். இப்ப நமக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஒரு லோ வச்சுட்டு பிரைஸ் வந்து மேல போச்சு. அப்படியே வந்து மேல போயிட்டு இருக்கோம். மேல போய்க்கிட்டே இருக்குது பிரைஸ். பட் ஆனா இந்த இடத்துல ஒரு தேக்கம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணோம்? ஒரு பெரிய பீரிஷ்னஸ்ங்க. ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில். ஆஹா! கீழ போயிருவான் போல. எங்க வரைக்கும் வருவான்? அடுத்த லெவல் வந்து இங்க இருக்குது. ஒருவேள இங்க வந்தானா நம்ம பை பண்ணலாம். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, பிரைஸ் என்ன பண்ணான்? இங்க இருந்தே மேல போய்ட்டான். இது உங்களுக்கு தெரியாது கன்ஃபார்மா. எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் வேணா, எங்க வந்துருவான் அப்படின்னு வேணா உங்களுக்கு தெரியும். பட் ஆனா இந்த இடத்துலேருந்து கன்ஃபார்மா மேல போயிருவான்னு தெரியாது. ஏன்னா, ஒரு பெரிய பியரிஷ்னஸ். அடுத்து பியரிஷ். அப்ப என்ன ஆச்சு? இங்கிருந்து மேல போனோம்னா, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. என்ன ரெடி ஆயிட்டீங்க? இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன போட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்துல இருந்து தான் ரிஜெக்ட் ஆயிருக்குது. அதனால இந்த இடத்து வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்திலேயே கடைசி புள்ளி வந்து இதுதான். இதையும் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஒருவேளை இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்ததுன்னா, செல் பண்ணி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா, இது நம்ம பேட்டர்ன் மாரி தெரியுது. இப்படி வந்திருக்கிறான், இப்படி வந்திருக்கிறான். இப்படி போய் இப்படி வந்தான்னா, திரும்பவும் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு. என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்டா வந்தான் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. இந்த பேட்டர்ன மட்டுமே நீங்க 500 தடவ பார்த்திருந்தீங்கன்னா, இந்த கன்ஃப்யூஷன்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க கேட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இப்படி வந்தான்னா இப்படி தான் ஆகணும். அப்ப இந்த லெவல கட் பண்ணுனா அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் கீழ வருவான். ஸோ இந்த தடவ போய் டச் பண்ணாம கீழ வந்திருக்கிறான். அப்ப நெக்ஸ்ட் டைம் போனோம்னா, இந்த இடத்துக்கு வரைக்கும் போயிருவான். எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா வந்துரும். பார்த்துக்கிட்டே இருந்தா தான் வரும். அப்போ பிரைஸ் வந்து கொரோனாலேருந்தே வந்து புல்லிஷா வந்து மேல வந்துகிட்டே இருக்குது. கொரோனால 250 அப்படின்னு அந்த லெவல் வரைக்கும் போன பிரைஸ் 3000த்துல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கூட மேல போக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்ப நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும்? இந்த லெவல கட் பண்ணி மேல குளோஸ் வைக்கணும். அடுத்து இந்த லெவலுக்கு மேலயும் போய் கம்ஃபர்டபுளா குளோஸ் வைக்கணும். குளோஸ் மட்டும் வச்சுட்டான் அப்படின்னா, நல்லா மேல போகும். இன்னும் மேல போகும். அப்ப நான் இந்த இடத்துல பை பண்ணவா? தப்பு. நீங்க பை பண்ண வேண்டிய இடம் ட்ரெண்ட் லைன். இல்லன்னா இந்த மாரி கீழ வரும்போது ப்ரீவியஸ் லோல கூட நீங்க பை பண்ணி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ட்ரை தான். இது எல்லாமே இங்க பை பண்ணோனே இப்படி போவான்லாம் சொல்லவே முடியாது. பட் ஆனா எதுக்கு கீழ போய் குளோஸ் வச்சானா வெளிய வரணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழ போயிட்டு கீழ ஒரு கேண்டில் இப்படி குளோஸ் வச்சுட்டானா நீங்க வெளிய வந்து தான் ஆகணும். இன்வெஸ்டரா இருந்தாருன்னா வர தேவையில்ல. ஏன்னா கண்டிப்பா மேல போவான்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப இன்வெஸ்டரா இருந்தா நான் இந்த இடத்திலேயே பை பண்ணலாம்ல. நான் தான் கவலையே பட மாட்டேன்ல. 10 வருஷம் கழிச்சு தானே நான் இத பார்க்க போறேன். இல்ல 1 வருஷம் கழிச்சு தானே பார்க்க போறேன். இல்ல 250ல வாங்கிட்டு 3000 வந்தோனே குடுத்துடலான்னு இருந்தேன். 3000த்துல நான் குடுத்துற போறேன். நான் ஏன் இங்க பை பண்ணக்கூடாது? ரெசிஸ்டன்ஸ்ல. நீங்க ஏன் உங்களுக்கு தெரிஞ்சே இவ்ளோ பெரிய லாபத்த வந்து உடணும்? அப்படி கேள்வி பாருங்க. தெரிஞ்சே உங்களுக்கு இவ்ளோ பெரிய லாபத்த ஏன் உடணும்? கண்டிப்பா இங்க வந்துருவான்னு தெரியுது. இந்த 2 ட்ரெண்ட் லைனையும் கனெக்ட் பண்ணீங்க. ஏற்கனவே இந்த மாரி பேட்டர்ன் நெறைய தடவ பார்த்துருக்கிறீங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்துருவான்னு தெரியும். இங்க பை பண்ணி பாருங்களேன். இங்க பை பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 நாள்ல இங்க வந்துட்டான். 4 நாள். சரிங்களா? அப்போ ஸ்டாக்ஸ எப்படி செலக்ட் பண்றது? மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால இந்த பார்ட் அப்படியே மறந்துருங்க. ஆ ஓகே. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால இந்த மாரி ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. என்னைக்கு? ஆகஸ்ட் மாசம் வந்து பார்க்குறீங்க. ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்திலேயே பார்க்குறீங்க. இப்ப செப்டம்பர் மாசம் வந்து முடியப்போது. செப்டம்பர் மாசம் முடியிற கண்டிஷன்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாரி வந்து நல்ல ஸ்டாக்ஸ இல்ல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல அப்டின்னீங்கன்னா, நிஃப்டி 50ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு, நீங்க பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியும். என்ன மேல போய் கீழ வந்தான் அப்டின்னா, மேல போய் கீழ வருவான். அப்புறம் மேல போவான். இது என்ன லெவலு? கிட்டத்தட்ட 2600 அந்த மாரி ரேஞ்சு.
எங்க வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? 2900 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. 300 புள்ளி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாரி ஒரு 10 சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 10 சார்ட்ல நீங்க ஆப்ஷன்ஸ்னாலும் ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா வேற எது வேணாலும் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்விங்குக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டெய்லியும் ட்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிரும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கன்ஃபார்மா புல்லிஷா போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க செல் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. பை ட்ரேட் தான் எடுப்பீங்க. அப்போ பையுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? 1 ஹவர்ல போய் பார்ப்போம். இந்த சார்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அப்புறமா நம்ம வந்து வேற வேற சார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும். இந்த பாயிண்ட் 1 ஹவர்ல எப்படி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்டும் நீங்க சும்மா கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன வந்து வரைஞ்சு விட்றீங்க. இங்க இருந்து தான் பிரைஸ் மேல போச்சு. அப்படியே இருந்தது. திரும்ப ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழ வந்தது. இங்கிருந்து தான் திரும்பவும் மேல போச்சு. திரும்பவும் வந்து கீழ வந்தா மேல போகும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி வந்திருக்கிறான்னு பாருங்க. மேலேருந்து அப்படியே பேரிஷா விழுந்திருக்கிறான். நடுவுல ஒரு சின்ன தேக்கம். அடுத்த நாள் ஆரம்பிச்சான் கீழ வந்தான். ஒரு சின்ன தேக்கம். அடுத்த நாள் ஆரம்பிச்சான். ஒரு சின்ன அப் ட்ரெண்ட். இவ்வளோ நாளா தேக்கமா இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் மேல போய் குளோஸ் பண்ணியிருக்கான். கொஞ்சம் பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? சும்மா அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவன் பாட்டுக்கு விழுந்துட்டே இருந்தான். பையர்ஸ் கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பே இல்ல. ஒரு சண்டையே செய்யல பையர்ஸ். "வாடா, வாடா, வாடா கீழ வாடா நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வரைக்கும் விட்டுட்டு, இங்க வந்தோனே ஏத்துக்கிட்டாங்க. எங்க? சப்போர்ட்லேருந்து கரெக்ட்டா ஏத்துக்கிட்டாங்க. எப்படி ஏத்துக்கிட்டு மேல கொண்டு போறாங்க? சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு மேல கொண்டு போய் முடிக்கிறாங்க. அடுத்த நாளே இவ்வளோ தூரம் போயிட்டாங்க. எதுக்கு மேல போனா போயிருவாங்க. அந்த கிரீன் கலர்ல எதனாச்சும் இங்க தெரிஞ்சுதுன்னு வைங்களேன், அதுதான் உங்களுக்கு டார்கெட்டு. அத தாண்டுனாங்கன்னா போயிருவாங்க. அப்ப அடுத்த கிரீன் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இத தாண்டுனா போயிடுவாங்க. எப்படி? புரியுதா உங்களுக்கு? 1 ஹவர் வச்சு ஈஸியா வந்து கதை சொல்லிடலாமா? டெய்லில பார்த்துட்டு 1 ஹவர்ல ஈஸியா பண்ணிடலாம் நீங்க. இங்க வந்தா பை பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சா, நெக்ஸ்ட் டைம் இங்க வர்ற வரைக்கும் வரலன்னா பரவால்ல விட்டுருங்கன்றேன். வேண்டாம் நமக்கு இந்த ட்ரேடே வேணாம் நமக்கு. வந்தான்னா எடுங்க. 35ல க்ளோஸ் வச்சுட்டு மேல வந்து விக் வரைக்கும் வந்துட்டு மேல போயிருக்கான். கீழ வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான்? எக்ஸாக்ட்டா கொண்டு போய் 28ல க்ளோஸ் வச்சுட்டான். 35ல நீங்க பை பண்ணியிருக்கீங்க. 28ல க்ளோஸ் வச்சுட்டான். அந்த சின்ன ஒரு லெவலுக்கு அடுத்த நாள் கேப் அப் ஆயி ஓப்பன் ஆச்சு. அவன் பாட்டுக்கு வந்து மேல போயிட்டே இருந்தான். இதுவரைக்கும் போனான். இதுவரைக்கும் போனான். எக்ஸாக்ட்டா இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல அடுத்த நாள் வந்து கேப் அப் ஆயி ஓப்பன் ஆகும்போது மேலேருந்து ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்தவன், அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி கீழ வர ட்ரை பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறமா அதே மாரி நெனச்ச மாரியே வந்து ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி கீழ வந்துட்டான். அது கீழ வரும்போது எப்படி வந்திருக்கிறான் பாருங்க. லோ பண்ணியிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைய போய் கட் பண்ணல. ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணல. ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணல. ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணிட்டான். இங்கிருந்து மேல போய்ட்டான் பார்த்தீங்களா? அந்த கட் பண்ற வரைக்கும் தான் இந்த மாரி வருவான். கட் பண்ணிட்டான்னா மேல போயிரும். இத நான் வந்து நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய சொல்லியிருக்கேன். ஸோ இது தொடர்ந்து நடக்குது. எப்படி ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும்னா இப்படிதான். ஏதாவது ஒரு ஸ்டாக்கு ஒரு 50 ஸ்டாக்ல நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே போறீங்க. ஏதோ ஒரு ஸ்டாக் இந்த மாரி வந்து சப்போர்ட்க்கு பக்கத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்க மாரி தெரியுது உங்களுக்கு. ஓஹோ! இவன் வந்து மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாரி 10 எடுத்துக்கோங்க போதும். 10 ஸ்டாக். அத மட்டுமே அந்த மாசம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்களுக்கான வாய்ப்ப அவன் குடுப்பான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்ம வந்து நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இல்லன்னா ஒண்ணொண்ணா கூட இந்த மாரி வந்து பார்த்துட்டே போலாம். இவ்வளோ நேரம் என்னோட பொறுமையா இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.